கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். வாய்ப்புன்றது வாழ்க்கையில் எல்லா நேரத்துலேயும் வாய்க்கிறது இல்லை. ஆனால் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வரம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழியில் இருக்குது. மற்றவங்கள பார்த்து அவங்கள போல் நான் இல்லையே, அவங்கள போல் எனக்கு வசதி இல்லையே, வருமானம் இல்லையே, படிப்பு இல்லையே, குடும்பம் இல்லையேன்ட்டு நம்மளை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய வாய்ப்பு எல்லாம் பறிப்போயிடுச்சேன்ட்டு வருத்தப்பட்டுட்ருக்குறீங்களா? இல்லை, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை, எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்ட்டு அங்கலாய்ப்படைகிறீங்களா? இன்றைக்கி இந்த சிந்தனையை கவனமாக வாசியுங்க. ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தர தொடக்கக்கூடிய வேலைக்கு ஒருத்தனை விண்ணப்பிச்சிருந்தாங்க. தர தொடச்சி காட்ட சொன்னாங்க. நல்லா தொடச்சி காமிச்சான். அடுத்து சின்னதாக ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவன்கிட்ட தகவல் சொல்கிறதுக்காக இமெயில் முகவரி கேட்டாங்க. இமெயிலா? எனக்கு இமெயில் இன்டர்நெட்லாம் தெரியாதுன்னு அவன் சொன்னான். கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகிறவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா? ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டாங்க. வேலை இல்லைன்னதும் அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கையில் $10 தான் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான். பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான். $10 லாபம் கிடச்சிது. மறுபடியும் வெங்காயம் வாங்கினான். மறுபடியும் விற்பனை செஞ்சான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொஞ்சம் வருஷத்தில் பெரிய வெங்காய வியாபாரியாக மாறிட்டான். இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறக்கிறது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவன்கிட்ட பேச வந்தார். அவனுடைய இமெயில் முகவரியை கேட்டார். வியாபாரி இமெயில் முகவரி இல்லை அப்படின்னு பதில் சொல்ல, இமெயில் இல்லாமலேயே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறிட்டிங்களா? உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்டார். அப்போது அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தர தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னாரு வியாபாரி. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை இழந்துட்டதா நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கலாம். இல்லை, வாய்ப்பே இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு காலத்தை வீணடிச்சிட்ருக்கலாம். மற்றவங்கள போல் நம்மளால் வாழ முடியலையேன்னு நினைக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்குனவர் உங்களுக்காக எல்லாத்தையுமே நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் அது ஏதோ நீங்கள் நினைக்கிற விதத்தில் மட்டுமே இருக்குதுன்ட்டு நினச்சி உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டியதை வீணாக இழந்துட்டுருக்குறீங்க. இந்த உலகம் எதிர்பார்க்குற விதத்தில் இருந்தால் தான் வெற்றின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்திருக்கிறாரு. அதில் மற்றவங்கள போல் இல்லைன்னாலும் நீங்கள் தேவன் விரும்பக்கூடிய விதத்தில் வாழ்ந்து வெற்றி பெற முடியும். உங்களுக்கான பாதையை தேவன்கிட்ட கேளுங்க. பெரிய சம்பந்தோட புகழோட வாழ்கிறது தான் வெற்றின்னு நினைக்காம உங்களுடைய ஓட்டத்தை தேவனுடைய திட்டப்படி ஓடுங்க. அதில் ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மையால் சோம்பேறித்தனமாக வாழாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான்னு நீதிமொழிகள் 12:14-24 சொல்லப்பட்டதின்படி தேவ பலத்தினால் முயற்சி செய்வோம். தேவன் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நடத்தினாலும் அதில் அர்த்தம் இருக்குன்றதை மட்டும் கவனத்தில் வைப்போம். தொடர்ந்து நம்மளுடைய வேலையை நம்ம கவனமாக செய்வோம். தேவன் உங்களுக்கான திட்டத்துடைய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதை உங்கள் சோம்பேறித்தனத்தினாலையும் அசட்டையினாலையும் இழந்துடாமல் இருக்க பாருங்கள். நிச்சயம் யாரையும் தேவன் வீணராக உருவாக்கலை, வீணாகி போகவும் விரும்பலை. உங்களை அவர் மகிமைக்காக பயன்படுத்த தான் விரும்புகிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய பலத்தினால் சரியாக பயணிக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.